காவடியேன் முருகப்பெருமான் அவதரித்த நாள் வைகாசி விசாகம். இந்த நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்கள் துலாம் ராசியில் இடம்பெறும். இந்த ராசியின் அடையாளம் தராசு. முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் மரத்தாலான பெரிய தேர் ஹரிசந்திர மன்னரால் வழங்கப்பட்டது. தராசு ஏந்தியபடி இத்தேரில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். தராசு என்பது காவடியின் அம்சம். முருகனுக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது மரபு. தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில பிற நாடுகளில் வாழும் இந்துக்களும் காவடி சுமக்கின்றனர். இந்த வழிபாடு எப்படி வந்தது தெரியுமா? அசுரர்களுக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்தவன் இடும்பன். அவன் தான் வாழ்ந்த மகேந்திரகிரியை விட்டு புறப்பட்ட போது அகத்திய முனிவரை சந்தித்தான். சீடனாக அவனை ஏற்ற அவர் மந்திர உபதேசம் செய்தார். இமயமலையில் உள்ள சக்திகிரி, சிவகிரி என்ற மலைகளை பெயர்த்து பொதிகை மலையில் சேர்க்குமாறு சொன்னார். அதன்படி மந்திரத்தை பயன்படுத்தி மலைகளை பெயர்த்து காவடியாக சுமந்தபடி இடும்பன் தெற்கு நோக்கி புறப்பட்டான். முருகனின் திருவிளையாடலால் அந்த மலைகளை இடும்பன் இறக்கி வைத்த இடமே பழனி. இதன் அடிப்படையில் காவடி வழிபாடு செய்கின்றனர். இதில் அறிவு என்ற சிவம், உழைப்பு என்ற சக்தி இரண்டும் காவடியின் இரு தட்டுக்களாக உள்ளன. நடுவில் உள்ள தண்டம் என்ற மரக்குச்சி என்பது மனம். தட்டுக்கள் இரண்டையும் சமமாக பிடித்து நடுநிலையுடன் காவடியை சுமக்க வேண்டும். இதே போலதான் தராசும். வியாபாரம், ஆட்சி, நீதி என அனைத்திலும் சமநிலை வேண்டும். பெரியவர், சிறியவர், இருப்பவர், இல்லாதவர், படித்தவர், படிக்காதவர், அதிகாரம் உள்ளவர், அதிகாரம் அற்றவர், அரசன், ஆண்டி என்ற எந்த வேறுபாடும் பார்க்காதவர் கடவுள். அவர் நடுநிலையோடு அனைவரையும் சமமாக ஆட்சி செய்து நீதியை நிலைநாட்டுகிறார். இதை உணர்த்தும் அடையாளமே தராசு. உண்மையை விட உயர்ந்தது வேறில்லை என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் மன்னர் ஹரிச்சந்திரன். அவர் காணிக்கையாக தேர் செய்து கொடுத்த தலம் திருப்பரங்குன்றம். இத்தேரில்தான் தராசு முருகன் என்ற சிற்பம் உள்ளது. இங்குதான் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த சுவாமிநாதனுக்கு சத்தியத்தின் வடிவமாக சத்தியகிரீஸ்வரர் சிவலிங்கமாக காட்சியளித்தார். திருப்பரங்குன்றம் முருகன் கையில் தராசு ஏந்தியபடி நீதியை நிலைநாட்டுகிறார். முன்பு நீதிமன்றத்தில் இருந்த நீதி தேவதையின் கண்ணில் துணி கட்டப்பட்டிருக்கும். இது அந்தஸ்து, அதிகாரம் பார்க்கக்கூடாது என்பதையும், அவள் கையில் உள்ள தராசு இருதரப்பு வாதத்தையும் கேட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் உணர்த்தும். தற்போது உள்ள நீதி தேவதையின் கண்கள் திறந்திருக்கும். சட்டமும் நீதியும் வெளிப்படையானது என்பதை அது குறிக்கிறது. கையில் உள்ள சட்ட புத்தகம், அரசியலமைப்பு சாசனமே உயர்ந்தது என்பதை குறிக்கிறது. நீதி தவறாத ஆட்சிக்கும் மதுரைக்கும் தொடர்புண்டு. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலில் வன்னியும் கிணறும் சாட்சி சொன்னது இங்குதான். வந்தியம்மைக்காக கூலி ஆளாக வந்த சொக்கநாதர் பிரம்படிப்பட்ட போது தொழிலாளர் சார்பாக போராடி வெற்றி பெற்றதும் மதுரையில்தான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என சங்கப்புலவர் நக்கீரர் வாதிட்டது மதுரையில்தான். மன்னர் பாண்டியன் நெடுஞ்செழியன் யானோ அரசன், யானே கள்வன் என நீதிக்காக உயிர் விட்டது இங்குதான். நீதி தவறாத மன்னர்கள் மதுரையில் ஆட்சி செய்தனர் என்பதில் பெருமை கொள்வோம்.